ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் அப்பளம் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அப்பளம் வீட்டிலே செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு ஒரே ஒரு கப்பு உளுந்து இருந்தால் போதும். ஒரு கப் உளுந்துக்கு 70 to 80 அப்பளம் வரைக்கும் வரும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் அப்பளம் செய்கிறதுக்கு ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு கப்புங்கிறது 250 கிராம். இந்த 250 கிராம் உளுந்தை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. நம்ம அரைச்ச இந்த பவுடரை ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா சளிச்சுக்கோங்க. சளிச்சது போக மிச்சம் உள்ளதை நம்ம மறுபடியும் மிக்சியில் போட்டு இன்னொரு தடவை அரைச்சி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டரோ இல்லை மாவரிக்கை யூஸ் பண்ணுற சல்லடையோ வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் குருணை மாதிரி வரும். அது செகண்ட் டைம் ஒரு தடவை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதையும் சளிச்சிட்டு இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போட்டுறாதீங்க. நம்ம மறுபடியும் மிக்சியில் அரைச்சி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது கூட சீரகம், மிளகு இந்த மாதிரி ஸ்பைசஸ் ஏதாவது ஆட் பண்ணி நினச்சா கூட இந்த மாவோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம சப்பாத்தி மாவோட பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணியை மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். தண்ணியை மொத்தமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா மாவு ரொம்ப கொலன்னு ஆயிரும். நமக்கு இது சப்பாத்தி மாவோட கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தண்ணியை ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிசைகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும். கையிலலாம் ஒட்டும், ரொம்ப ஸ்டிக்கியாக தான் இருக்கும் இந்த மாவு. ஆனால் நம்ம பிசைய கரெக்டாக வந்துடும். ஸோ ஓரளவுக்கு நல்லா திரண்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டோம்னா ஸ்டிக்கினஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும். நல்லெண்ணெய் தான் நம்ம ஆட் பண்ணணும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ எந்த ஆயிலும் வேணாம், நல்லெண்ணெய் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குன்னு நினச்சிட்டு எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. நம்ம எண்ணெய் ஆட் பண்ண அந்த அப்பளத்தோட கலர் மாறிடும். அந்த ஒயிட்னஸ் நமக்கு கிடைக்காது. ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள், போதும். அதுவும் மொத்தமாக ஆட் பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு மேலே கொஞ்சம் மைதா மாவு தூவி விட்டுட்டு நம்ம மாவை எடுத்து வச்சு பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் மாவு நமக்கு ஒட்டாமல் இருக்கும். இல்லைன்னா அந்த சப்பாத்தி கட்டைக்கு மேலே மாவு ஒட்டிக்கிட்டே இருக்கும். மைதா மாவு தான் யூஸ் பண்ணணும். மைதா மாவுக்கு பதிலாக அரிசி மாவோ இல்லை கோதுமை மாவோ யூஸ் பண்ண வேணாம். மைதா மாவு யூஸ் பண்ணிங்கன்னா தான் இது நல்லா வரும். இப்போ மாவு கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம மறுபடியும் எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம பிசையணும். ஸோ ஒரு கல்லோ இல்லை ஒரு சப்பாத்தி கட்டையோ வச்சு நல்லா மேலே வச்சுக்கிடிங்க. நம்மளால் எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா நச்சு பிசைஞ்சிக்கணும். ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா மாவு சாஃப்டாக கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு நல்லா நான் பிசைஞ்சிட்டேன், நல்லா சாஃப்டாகிடுச்சு. இதை நம்ம அப்படியே வச்சு உருட்டிக்கலாம். நல்லா உருட்டிட்டு ஒரு கத்தியை வச்சு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ கத்தியில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நல்லா மைதா மாவு சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி நல்லா வச்சு தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப தின்னாக இருக்கணும். ஸோ நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கண்ணாடி மாதிரி இருக்கணும், முன்னாடி பார்த்தா பின்னாடி தெரியணும். அந்த அளவுக்கு நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்பளம் நமக்கு நல்லா தின்னாக கடையில் வாங்குற அப்பளம் மாதிரி கிடைக்கும். ஸோ உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு மூடி எடுத்துக்கோங்க. எட்ஜஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதை மேலே வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு பெர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். ஒரு தடவை நம்ம தேய்ச்சி வச்ச மாவுக்கு நமக்கு 5லேருந்து 6 அப்பளம் வரைக்கும் கிடைக்கும். நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கிள் இல்லை, நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த கார்னர்ஸில் மிச்சம் இருக்கிற மாவை மறுபடியும் நம்ம எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஃப் சப்போஸ் இது எல்லாத்தையும் தேய்க்கிறதுக்குள்ளே மாவு நமக்கு ரொம்ப திக்காயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாவை நம்ம பிசைஞ்சிக்கலாம்.
1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா மாவு டக்குன்னு தண்ணி ஆயிடும். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு மறுபடியும் இதே மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது செய்கிறப்ப மிச்சம் இருக்க மாவு நல்லா மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது காயாமல் இருக்கும். நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம காய வைக்கணும். நல்ல வெயிலில் ஒரு அரை மணி நேரம் நம்ம காய வச்சோம்னா போதும். 15 மினிட்ஸ்க்கு ஒரு பக்கம் காய விடுங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை திருப்பி விட்டுட்டு நம்ம இன்னொரு பக்கம் காய வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நம்ம காய வச்சோம்னா போதும். நல்ல வெயிலாக இருந்துச்சுன்னா நல்லா காஞ்சிரும். நம்ம அப்பளத்தை தொட்டு பார்த்தா அதில் ஈரம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப முடமுடன்னு காய வைக்க வேணாம். இப்போ இது எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. எவ்வளோ அப்பளம் வந்திருக்குன்னு பாருங்கள். 250 கிராம் உளுந்து தான் போட்டோம். அதுக்கு எவ்வளோ அப்பளம் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இது கிட்டத்தட்ட 70 அப்பளத்துக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் கடைசியாக போட்ட பீசஸ். அந்த மிச்சம் இருக்க மாவில் நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுக்காமல் இந்த மாதிரி ஷேப்லெஸ்ஸாக போட்டேன். இதையும் சேர்த்து பார்த்தோம்னா எப்படி நமக்கு 80 அப்பளத்துக்கிட்ட இருக்கும். இப்போ இதில் நம்ம ஒன்றை பொரிச்சு பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இனிமேல் நம்ம கடையில் வாங்க தேவையே இல்லை. வீட்டிலே பெர்ஃபெக்டான அப்பளம் ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்ப்ரெட் தி ஜாய் ஆஃப் குக்கிங்.